ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி பவர் ஆஃப் அசம்ஷன். இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபரோட சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா மோட்டிவேட் பண்ணும். எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, எப்போ நீங்கள் அது கூட ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் இருப்பீங்க. ஐ மீன், இது ஆனாலும் ஓகே, இது ஆகாட்டிலும் ஓகே, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஸோ உங்களோட அஃபர்மேஷனோ இல்லை ரொட்டீன் நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்களோ அது மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கணும். ஓகே, இது எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்குள்ளே உங்களுக்கு ட்ரஸ்ட் வந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன அஃபர்மேஷன் கூட ப்ராப்பராக ஒர்க் ஆகும். மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமாக ஆயிரும். அதே ஏதோ எனக்கு கொடுத்துட்டாங்க அஃபர்மேஷன், ஏதோ ரொட்டீன் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஏதோ வேண்டாத விருப்பமாக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இப்போது நம்ம அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்கலாம். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் அதை டிகோட் பண்ணுறேன் உங்களுக்கு கிளியராக. ஹாய் மேம். இப்போ நான் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நான் கிரேட் 8 படிக்கும்போது சின்ன கிளாஷ் எங்களோட அப்பாவோட. அது மீன்ஸ் அப்பா அம்மாவுக்கு அடிக்கும்போது நான் போய் கேட்டுட்டேன். அதோட நான் அப்போக்குள்ளே பேசிட்டேன். எப்படி செய்றீங்க அப்படி இப்படின்னு நான் பேசிட்டேன். அப்போ அதுக்கு பிறகு எங்கள் அப்பாவும் நானும் இப்போ எனக்கு 23 ஆகுது. இவ்வளோ நாளும் கதைக்கிறதே இல்லை. ஒரே வீட்டுக்குள்ளேயே வேறு வேறு சைடில் இருந்திருப்பேன். ஆனால் நான் இப்போ செல்ஃப் லெவலில் கொஞ்சம் இனிமேல் நான் ஃபுல்லாக செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணலை. ஆனால் ஓரளவு செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி செல்ஃப் லவ் அஃபர்மேஷன் சொல்லும்போது அதோட ஜெனிஃபர் மேம் சொல்லி தந்த டெக்னிக், அதாவது முக்கியமாக ஸ்பெஷலி அந்த பாஸ்ட் ட்ராமா அதை எழுதி பேப்பரில் எழுதி இருக்க சொன்னாங்க. அது பண்ணதுக்கு பிறகு 1 டே தான் பண்ணேன். நான் கூடலாம் பண்ணல. 1 டே, அதாவது நியூ இயருக்கு முன்னுக்கு பண்ண சொன்னாங்க. அப்போ அதை நான் பண்ணி முடிஞ்சு நியூ இயருக்கு பார்த்தா எங்களோட அப்பா அவராகவே எனக்கு அந்த நியூ இயருக்குன்னு சொல்லி கொஞ்சம் மணி தந்து, அப்போ நானும் அவருக்கு சாரி சொல்லி அப்படியே அவர் என்னோட கேட்சிட்டே ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் 10 இயர்ஸுக்கு மேலே கதைக்காமல் இருந்து இப்போ தான் கதைச்சிருக்கேன். இப்போ நார்மலாகவே போய்கொண்டிருக்குது. எவ்வளோ நிறைய ட்ராமாஸ் நிறைய இது இருந்தது, அதெல்லாம் ஒரு நாள்லேயே சரியாயிட்டு. எப்படின்னே எனக்கு தெரியாது. அது பெரிய மிராக்கிள். இது என்னோட மிகப்பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி. இன்னும் எஸ்பி சக்ஸஸ் ஸ்டோரி வெயிட்டிங்கில் இருக்குது, கம்மிங் சூன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஜெனிஃபர் மேம். ஸோ நீங்கள் எல்லாருமே இவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம மேக்ஸிமம் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நம்மளோட பேரண்ட்ஸை ஹீல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரொம்ப நம்ம அட்டாச்ட் ஆயிடுவோம் இந்த பர்டிகுலர் டிசைர் ரிலேட். நம்மளோட லைஃப்பில் நிறைய ட்ராமாஸ் இருக்கும், நமக்கு தெரிஞ்சது இருக்கும், சிலது தெரியாமல் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ணால் தான் நம்ம எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் அது சீக்கிரமாக ஒர்க் ஆகும். இவங்களோட பேரண்ட்ஸ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஏன் சீக்கிரமாக ஹீல் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ராமா, சின்ன வயசுலேருந்து ஒரு வலி இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரிலீஸ் பண்ணனால தான் அவங்களுக்கு சீக்கிரமாக ஒரு சக்ஸஸ் கிடச்சிது. இவங்க பேரண்ட்ஸ்க்காக எந்த ஒரு அஃபர்மேஷனுமே பண்ணலை. ஜஸ்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ராமாஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அதை ரிலீஸ் பண்ணதுலேயே அவங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. பிகாஸ் நமக்குள்ளே ஒரு ட்ராமாஸ் வச்சுட்டு நம்ம ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது டிலே ஆகும். நம்ம என்ன தான் அவுட்டர் சைடில் அஃபர்மேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஐ எம் வெரி லக்கி அப்படின்ட்டு. பட் இன்சைட் நீங்கள் உங்களை லக்கியாகவே நீங்கள் திங்க் பண்ணலை அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்கே ஆகாது. அந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு பொய்யாக தான் தோணும். நீங்கள் ஒவ்வொரு டைம் அஃபர்மேஷன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இவங்க என் கூட ஒரு 8 to 9 மந்த் என் கூட கனெக்டடாக தான் இருக்காங்க. இவங்கள்ட்ட இருக்கிற பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா, என்னதான் அஃபர்மேஷன் என்னதான் ரொட்டீன் டஃப்பாக கொடுத்தாலுமே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவங்க சொன்னது கிடையாது, என்னால் முடியல, என்னால் பண்ண முடியல, இது ரொம்ப டஃப்பாக இருக்குது, இல்லை ஸ்கிப் பண்ணதில்லை. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் பண்ணுறாங்க, ஒரு மாதம் பண்ணுறாங்க, வெக்ஸ் ஆகிட்டு கிவ் அப் பண்ணிடுவாங்க. சில பேர் இல்லை ரொட்டீன் பெருசாக இருக்குது, இல்லை அஃபர்மேஷன் நிறையா இருக்குது, என்னால் பண்ண முடியாது அப்படி மாதிரி நடுவில் கிவ் அப் பண்ணிட்டு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களோட மைண்டு வேறு மாதிரி ரீப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நெகட்டிவிட்டி நிறைய விஷயத்த போட்டு ஃபீட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரே மாதத்தில் அஃபர்மேஷன் பண்ணி, இல்லை 2 நாளில் அஃபர்மேஷன் பண்ணி
நீங்க வந்து அது எல்லாமே வந்து எரேஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் எரேஸ் ஆகும். ஸோ அது எல்லாமே எரேஸ் ஆச்சு அப்படின்னா தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்காக டோர் ஓப்பன் ஆகும். பட் நெறைய பேர் வந்து அந்த டோர் ஓப்பன் ஆக விடுறதே கிடையாது. 1 மாசம் பண்றீங்க, ஆகலையா, ரிசல்ட் கிடைக்கலையா அப்படின்ட்டு ட்ராப் பண்ணிர்றீங்க. சில பேர் என்ன பண்றாங்க, அஃபர்மேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து 3Dல போய் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது மூவ்மெண்ட் இருக்குதா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாரி பண்ணீங்கனாலும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து டிலே ஆகும். இப்ப இவங்களோட பேரண்ட்ஸ் கூட இருக்க ரிலேஷன்ஷிப் ஏன் சீக்கிரமா வந்து ஹீல் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா அங்க எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அவங்க ஹீல் ஆகுவாங்க, இல்ல என்கிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்ட்டு. அவங்க பாட்டுக்கு அவங்களோட ரொட்டீன் பண்ணாங்க, அன்ஃபாலோ பண்ணாங்க. அவங்க மேல ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. பட் நம்ம எஸ்பி அப்படின்னு வரும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு நாள் அஃபர்மேஷன் பண்ணுவோம், செக் பண்ணுவோம். எஸ்பி எனக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணாங்களா, கால் பண்ணாங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாரி நீங்க இன்வால்வ் ஆகும்போது தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து டிலே ஆகுறது. ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம நீங்க உங்களோட ரொட்டீன ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்க சீக்கிரமா வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் இவங்களோட எஸ்பியோட சக்ஸஸ் ஸ்டோரி கூட சீக்கிரமா அவங்க இங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ.